ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க இந்தி ஹேண்ட் ஆஃப் டான்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் பற்றின 2 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுல. அப்போ டான்டி அப்படின்ற ஒரு கவிஞர் இருக்காரு. அவரோட டிவைன் காமெடி படைப்பை உருவாக்குறதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே பேரலா இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிக் அப்படின்றவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பலுக்குள்ள சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணி அப்படி என்னதான் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா அஸ்கர் ஐசாக்கோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். டபுள் ஆக்ஷன்ல பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்தையே ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கிராட் பட்லரும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவர் கேரக்டரும் அல்டிமேட்டா எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். சூப்பரா பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், அது 2 காலகட்டத்தையும் காமிச்சிருக்க விதமா இருக்கட்டும், அது ரெண்டுத்துக்கும் கொடுத்துற மியூசிக்கா இருக்கட்டும், அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் சிஜினி எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துல இவங்க வரலாறை பத்தி பேசியிருக்காங்க. அதுவும் நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்களையும் பேசியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி பார்ட் தான். இவங்க 2 காலகட்டத்தில் காட்டுறாங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஒரு சிலருக்கு புரியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டியூரேஷன் என்ன கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி என்ன கொஞ்சம் டெப்தா எழுதினா நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா படம் பல இடங்கள்ல லெங்தா போகுது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்ட்டை எடுத்திருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல கன்வெர்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமா கன்வெர்ட் பண்ணாம மிஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. அதனாலேயே இந்த படம் பல பேருக்கு பிடிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இந்த படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.